அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 2024 19/4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் தொடர்பாக அதற்கான வேட்பாளர் முதற்கட்ட பட்டியலை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 16 பேர் கொண்ட பெயர்களை யார் யார் எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடுகிறார்கள் என்கிற விவரங்களையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இரா மனோகர் என்ற ராயபுரம் ஆர் மனோகர் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளராக இயங்கிக் கொண்டிருக்கிறார், பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தென் சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் ஜே ஜெயவர்தன் அவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய இணை செயலாளராக கழகத்தில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி நல்ல நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு இவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கு கழகத்தினுடைய புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர், பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகர் அவர்கள் வேட்பாளராக பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏஎல் விஜயன் அவர்கள் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வி ஜெயப்பிரகாஷ் அவர்கள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல திருவண்ணாமலை மத்திய மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜிவி கஜேந்திரன் அவர்கள் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஜே பாக்கியராஜ் விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய துணை செயலாளர் பி விக்னேஷ் அவர்கள் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எஸ் தமிழ்மணி அவர்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவார்கள் என பொதுச் செயலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய துணை செயலாளர் ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் KRL தங்கவேல் அவர்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்றும், பெரம்பலூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் எம் சந்திரஹாசன் அவர்கள் சிதம்பரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கழக புரட்சி தலைவி பேரவையினுடைய துணை செயலாளர் டாக்டர் ஜி சுஜித் சங்கர் அவர்கள் நாகப்பட்டினம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் கழக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் பி சரவணன் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்றும், தேனி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தேனி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த VT நாராயணசாமி அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் ப ஜெயபெருமாள் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடுவார்கள் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி SDPI கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. SDPI கட்சியினுடைய மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவரோடு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டு அவரும் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்று அவர்கள் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்கள். இரும்பு மனிதராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு வருவதாக அவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். அதே போன்று ஆளுகிற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது, மிக்ஜாம் புயலிலே எப்படி மக்களை வஞ்சித்தது, கண்ணீர் வடிக்க வைத்தது என அவர்கள் எல்லாம் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்ததாக முக்கிய அறிவிப்புகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிக்கவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.